வெல்கம் டு அட்ஸ் அச்சீவர்ஸ். ஆல்ரெடி வந்து நம்ம 13, 14க்கு இன்சைட் ஒரு 7 கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இன்சைட் சாப்டர்ஸ் வந்து போட்டிருக்கிறோம். அண்ட் தென் லாஸ்ட் சாப்டரில் எந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி பிடிஎஃப் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா இ க்ரீன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ்லலாம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, சோஷியல் மார்க்கெட்டிங் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங்கில் உங்களுக்கு புக் பேக்லேயே கொஷின்ஸ் இருக்குது. ஸோ புக் பேக் இல்லாமல் கேட்கணும் அப்படின்னா நார்மலாக கேட்கக்கூடியது இந்த மாதிரி வந்து இந்த ஹெட்டிங்ஸை கொடுத்து வந்து கேட்க வைக்கலாம். ஸோ இந்த சாப்டரில் வந்து நல்லா தரவாக ஒவ்வொரு மார்க்கெட்டிங்கும் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்னு கொடுத்து எக்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஃபுட்பால் அப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எவ்ரி டைம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸாம்பிளை கொடுத்து இது வந்து எந்த மார்க்கெட்டிங்கில் வரும், எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஸோ அதுக்காகத்தான் இது. இந்த மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து நீங்கள் வித் எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க. ஸோ டைரெக்டாக வந்து இது என்ன மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லை டெல் டெல் சம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கூட இது எந்த மார்க்கெட்டிங், இதுக்கு சூட்டபிளான எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னும் கேட்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சாப்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓவராலில் க்ரீன் மார்க்கெட்டிங் இந்த சோஷியல் மார்க்கெட்டிங் இது எல்லாமே வந்து புக் பேக்கில் கேட்டாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு சில மார்க்கெட்டிங் எல்லாம் இருக்கும். ரூரல் மார்க்கெட்டிங் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து புக் பேக்கில் இல்லை. ஸோ இந்த மாதிரி கேட்கறக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த லெசனை ரொம்ப ரொம்ப நல்லாவே படிச்சுக்கோங்க. ஸோ நான் ஒவ்வொன்றும் வாட் இஸ்ன்னு கொஷின் போடுறதுக்கு பதிலாக இப்படி உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு தான் சொன்னேன். பாருங்கள் ஒவ்வொன்றிலையும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளை படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கும். ஸோ இந்த லெசனை வந்து லெசனாகவே வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு இது வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெமரி பண்ணக்கூடாது. இது என்ன கான்செப்டில் வருது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 21, 22 லெசனும் வந்து நான் வியூ பண்ணி காமிப்பேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கான ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். ரொம்பலாம் வந்து அதிக நேரம் வந்து நான் வந்து எடுத்துக்கல. ஸோ ஜஸ்ட் என்ன கான்செப்ட் சொல்கிறேன்னு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஸ்லோவர்னஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் 1 மார்க் மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.